குல தெய்வத்தின் அருளாசி ஒரு வீட்டிற்குள் முழுமையாக கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு சில ஆன்மீக முறைகளை பின்பற்ற வேண்டும். அதன்படி அனைத்து காரியங்களுக்கும் முதலாக எடுத்துக்கொள்ளும் பொருள் மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி, நறுமணமிக்க சாம்பிராணி, நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் பச்சை கற்பூரம், நிலத்தின் சக்தியான மண் மற்றும் திஷ்டிகளை நீக்கும் அடுப்புக்கரி ஆகிய இவை அனைத்தையும் சிறிதளவு சேகரித்து ஒரு நல்ல சுத்தமான சிவப்பு துணியில் வைத்து முடிச்சாக கட்டுங்கள். அவ்வாறு கட்டி உங்கள் வீட்டு வாசற்படியின் உட்புறம், அதாவது நிலைப்படியின் மையத்திற்கு நேர்மேலே உள்ளே ஒரு சுவரில் ஒரு ஆணி அடித்து அதில் மாட்டி வைக்க வேண்டும். இவ்வாறு மாட்டி வைக்கப்பட்ட அந்த புனித முடிச்சிற்கு தினமும் தீபம் மற்றும் தூபம் காட்டி மனமுருகி வழிபட்டு வர குலதெய்வம் எந்த தடையுமின்றி மகிழ்ச்சியுடன் வீட்டில் பிரவேசிக்கும் என்பது ஐதீகம். மேலும் மற்றொரு சக்தி வாய்ந்த முறையாக ஒரு வெள்ளிக்கிழமை அன்று தூய பச்சரிசியில் கற்கண்டு சேர்த்து பொங்கல் செய்து அதனுடன் தேன் கலந்து காய்ச்சிய பாலை நெய்வேத்தியமாக படைத்து குலதெய்வத்தின் திருநாமத்தை உச்சரித்து மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். குடும்பத்தின் வளர்ச்சியை தடுக்கும் கர்ம வினைகளையும் கண்ணுக்கு தெரியாத தடைகளையும் நீக்கி குலதெய்வத்தை வீட்டிற்குள் வாசம் செய்ய வைக்க தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 4 to 6 வீட்டின் வாசலில் கோலமிட்டு நிலப்படியின் இருபுறமும் மஞ்சள் குங்குமம் இட்டு வணங்குவதுடன் ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி அதில் ஒரு துண்டு மஞ்சள், சிறிதளவு வேப்பிலை மற்றும் பச்சை கற்பூரம் சேர்த்து வீட்டின் ஈசான மூலையில், அதாவது வீட்டின் வடகிழக்கு பகுதியில் வைப்பது வீட்டின் அதிர்வுகளை தெய்வீகமாக மாற்றும். மேலும் குலதெய்வத்தின் படம் உங்கள் வீட்டில் இருந்தால் அதற்கு செவ்வரளி அல்லது மல்லிகைப்பூக்களை சூட்டி நெய் தீபம் ஏற்றி, என் குலதெய்வமே, என் வீட்டை நீயே வந்து ஆட்சி செய் என்று மனதார கட்டளையிடுவது போல வேண்டிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வீடெங்கும் சாம்பிராணி புகை போட்டு அந்த புகையில் சிறிது வெண்கடுகு மற்றும் நாய்க்கடுகை தூவி வர வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் வெளியேறி உங்கள் வீட்டில் குலதெய்வம் அமர்வுக தூய்மையான சூழல் உருவாகும். உங்கள் முன்னோர்களின் ஆசியும் கண்டிப்பாக கிடைக்கும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.